ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தின்னு எல்லா விழாக்களையும் முடித்து இருப்பீங்க. பட் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த கனவு நினைவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வந்துருச்சுங்க. அதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த சான்ஸை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக, இப்போ தான் அப்படின்றது இல்லாமல் எவ்வளோ வருஷம் நீங்கள் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்ம சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் பயன்படுத்தி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது சாப்பிட்றதன் மூலமாக இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியிலேருந்து, இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை பிரச்சனையிலேருந்து, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள்லேருந்து, வெயிட் லாஸ்லேருந்து எல்லாமே நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஏபிசி மால்ட்டு, கம்பு மால்ட்டு, ராகி மால்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா 100% நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்னென்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி தாங்க நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிக கடுமையான ஒரு விரதம். ஆனால் இதனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர். ஏன்னா அந்தளவுக்கு சஷ்டி விரதம் இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்திலிருந்தே குழந்தை பாக்கியத்துக்கே பெயர் பெற்ற ஒரு விரதம். அதுலேயும் வளர்பிறை சஷ்டி விரதம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் அந்த காலத்தில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உறுதியான ஒரு விஷயம். அதை தான் அவங்க அப்படி ஒரு பழமொழி கொஞ்சம் மாற்றி அதை அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விரதம் இந்த வளர்பிறை சஷ்டி விரதம். ஆகஸ்ட் மாதத்திற்கான சஷ்டி விரதம் இந்த மாதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வருதுங்க. அதாவது வர்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கலாம். இது நல்லா திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கூட நீங்கள் ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அது நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கே வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி, நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி, ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இது விரதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதுக்கு தனியாக திருப்பியும் பண்ணுங்கள், தப்பில்லை. வீடெல்லாம் மொழுகி விட்டுட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணி இன்னையிலேருந்தே நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டு நாளைக்கு காலையில் கணவன் மனைவி சேரக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கணக்குங்க எப்போவுமே இந்த சஷ்டி விரதம். அதாவது காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையை அலங்கடிச்சிட்டு ஷட்கோண கோலம் போடணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு பூக்களால் அலங்கரிச்சிட்டு, முருகா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, நான் இனிமேல் ஒவ்வொரு மாதமுமே இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா வரிசையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு விரதம் இருந்த உடனேயே குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. சில பேருக்கு 2-3 மாதங்கள் இருந்தால் கிடைக்கும். ஆனால் முருகன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார், அது மட்டும் உறுதி.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வெத்தலை பாக்கு கம்பல்சரி வைக்கணும். நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பாலோ இல்லை 2 வாழைப்பழம் இல்லை ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் பண்ணணும் இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்சு தான் படைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம். விரதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விரத முறைகள் இருக்குது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பட்டினி விரதம் இருப்பாங்க ஃபுல் டே. அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பால் விரதம் 3 வேளையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா பழ விரதம் 3 வேளையுமே ஒரு வாழைப்பழம் இல்லை ஒரு ஏதோ ஒரு பழம் சாப்பிடலாம். நம்ம மெயினாக வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வெறும் பழ விரதம் மட்டும் இருப்பாங்க. இல்லைன்னா பால் பழ விரதம் ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வெறும் துளசி விரதத்தை மட்டுமே குடிச்சிட்டு துளசி விரதம். மிக கடுமையான விரதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு விரதம். ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அன்றைக்கி ஃபுல் டே. இல்லை எனக்கு இந்த மாதிரி விரதங்கள் எதுவுமே எனக்கு ஒத்து வராது, நான் வந்து உடம்பு எனக்கு ஒத்துழைக்காது, இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை நான் டேப்லெட் போடணும், இல்லை ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த பால் பழ விரதம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும், அவங்களால இருக்கவும் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அதுவுமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் மட்டும் டிஃபன் சாப்பிடாமல் மத்தியானமே வீட்டில் வந்து நல்ல இலை சாப்பாடு சமைச்சு முருகனுக்கு படைச்சிட்டு அவங்களும் விரதம் விடுறது, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு அதுவும் முடியாதுன்னா 3 வேளையுமே தயிர் சாதம், 3 வேளையுமே இடியாப்பம், 3 வேளையுமே இட்லி, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் ஆயில் இல்லாமல் டிஃபன் ஐட்டம் ரொம்ப சாத்வீகமாக காரம் புளிப்பு எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெறுமனே காலையில் வீட்டில் நான் சொன்ன மாதிரி 6 நெய் தீபத்தை போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சு மனசுருக வேண்டி கந்தசஷ்டி கவசமோ திருப்புகழோ இல்லை வேல்மாறலோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல் டே முருகன் சிந்தனையோட விரதம் இருந்தாலும் சரி, இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கணும், இல்லாதவங்களும் ஃபுல் டே முருகன் சிந்தனையோடவே இருந்து ஈவினிங் ஆனதும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் விரதம் இருக்கிறவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு முருகனை வழிபட்டுட்டு வந்து வீட்டில் 6 மணிக்கு மேலே விரதம் விட்டுக்கலாம். விரதம் இல்லாதவங்க சும்மா போய் சாமி கும்பிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் அன்றைக்கி விரதத்தை அன்றைக்கி சஷ்டியை கொண்டாடிக்கலாம். அவ்வளோதான். வேலைக்கு போகிறவங்களும் இந்த மாதிரி காலையிலேயே பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போயிடலாம். வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு முருகனை மனசார உருகி வேண்டி கும்பிட்டுட்டு வந்தாலே இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தரும். விரதம் இருக்கிறது சயின்டிஃபிக்காகவும் ஒரு ரீசன் இருக்குது. அது உங்களோட பாடியை வந்து ரொம்ப நல்லாவே டிடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். மற்றபடி கண்ணை மூடிக்கிட்டு விரதம் இருந்தால் தான் கடவுள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது. நம்ம நம்பிக்கை தான் நமக்கு முதல்ல ஒரு ஆயுதமே. ஸோ நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு இழுத்து கொடுக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் எந்த டவுட் இருந்தாலும் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம், கமெண்ட்லேயும் கேளுங்க, நான் முடிஞ்சால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய டவுட் வரும். எனக்கு பீரியட்ஸ் ஆகி 3 நாள் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கி விரதம் இருக்கலாமான்னு கேட்பீங்க. 3 நாள் ஆகிடுச்சுன்னா தாராளமாக இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு முதல் நாள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பூஜை பண்ண சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் டைமில் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா உள்ள எனர்ஜியும் போயிடும். அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்பீங்க, அன்றைக்கி விரதம் முடிஞ்சு அன்றைக்கி கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாமா, எனக்கு ஓவலேஷன் டேன்னு. தாராளமாக இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்காக தானே நம்ம விரதம் இருக்கோம். 6 மணியோட விரதமும் முடிஞ்சிருது அப்படிங்கிறப்ப தாராளமாக நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில டவுட்ஸுக்கு நானே ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.